25 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அது போக நம்ம தளபதி விஜய், நடிப்பின் நாயகன் சூர்யா 2 பேரும் சேர்ந்து நடித்த லாஸ்ட் படம் அதுதான். 2 பேரையும் ஒரே ஸ்க்ரீனில் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறப்ப நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. 2 பேரோட ஆடியன்ஸுமே நல்ல ஒரு பாட்டுக்கெல்லாம் வைப் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதில் தளபதிக்கும் இவருக்கு சூர்யாவுக்குமே 2 பேருக்கும் மாற்றி மாற்றி மேஷப் சாங்கு அடுத்து அவங்க ஒரு படத்தில் இருந்து ஒரு சாங் போட்டு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணாங்க. 1/2 hour நல்லா ஃபுல் என்டர்டைன்மெண்ட், நல்ல செம வைப்பாக இருந்துச்சு. எல்லாமே நம்ம அவர் பண்ணுறது தான். அவரும் எங்கள் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மற்றபடி படம் இப்போ 4K குவாலிட்டியில் நல்ல தரமாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் டால்பி அட்மாஸில். அப்போ நம்ம அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆர்டினரி சவுண்டில் தான் பார்த்தோம். அப்போல்லாம் இந்த டிடிஎஸ் அதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த ஒரு டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்டில் இந்த படத்தை நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எல்லாருமே பார்த்தாங்க. சார், யாருக்கு அதிகமான விசில் வந்தது, விஜய்க்கா சூர்யா? தளபதி தான். சும்மாவாக சொன்னாங்க, உள்ளே வந்தால் பவர் ரெடி, அண்ணன் யார் தளபதின்னு சும்மாவாக சொன்னாங்க. தளபதிக்கு தான் அதிக விசில். அவர் வர ஒவ்வொரு சீனுமே டைலாக்கும் எல்லாத்துக்குமே விசில். அதுக்காக சூர்யாவுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லலை. அவருக்கும் பேசுகிறதுக்கெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தளபதிக்கு தான் ரொம்ப மாசாக இருந்தது. அடுத்து அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த அவர் தான் இந்த வாரம் தளபதி, அடுத்த வாரம் நடிப்பின் நாயகன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்காகவும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஃபஸ்ட்டு படம் நேருக்கு நேர் படத்தை நாங்கள் கேட்குறோம். அதை நாங்கள் கண்டென்ட் கிடச்சா போட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது ரீசெண்டாக அந்த கரூர் விஷயம் நடந்தது இல்லையா, அதுக்கு அஜித் அவர்கள் ஆதரவாக குரல் கொடுத்துருந்தார் விஜய்க்கு. அதை எப்படி பார்க்க? இது நல்ல விஷயந்தான். ஏன்னா தப்பு இங்கே நடக்கலைங்கிறது அவருக்கு தெரியும்.